வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். எகிப்திய தலைநகர் கைரோவில் நடந்த பேச்சுவார்த்தைகள் தோல்வியில் முடிவடைந்ததை அடுத்து இஸ்ரேலிய மற்றும் ஹமாஸ் பேச்சுவார்த்தை குழுவினர் இஸ்ரேலுக்கும் கத்தாருக்கும் திரும்பிச் சென்று விட்டனர். தற்போது நடந்த பேச்சுவார்த்தை தொடர்பான புதிய தகவல் வெளியாகியுள்ளது. போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் இருந்து ரஃபாவை விலக்க வேண்டும் என்று இஸ்ரேல் நிபந்தனை விதித்ததே அந்த புதிய தகவல். அதாவது காசா முழுவதும் போர் நிறுத்தம், ஆனால் ரஃபா நகரில் போர் நடக்கும் என்பதே இஸ்ரேலின் நிலைப்பாடு. ஹமாஸ் ஒரு போர் நிறுத்த ஒப்பந்தத்தை கோருவதே ரஃபா நகருக்குள் இஸ்ரேலிய தரை தாக்குதல்களை நடக்காது தடுப்பதற்காகத்தான். அதையே இஸ்ரேல் தமது நிபந்தனையாக வைத்திருப்பதிலிருந்து இரண்டு விஷயங்களை எடுத்துக்கொள்ளலாம். முதலாவது, இதே நிபந்தனையில் இஸ்ரேல் உறுதியாக இருந்தால் போர் நிறுத்த மற்றும் கைதி பரிமாற்ற ஒப்பந்தம் சாத்தியமில்லை. இரண்டாவது, ரஃபாவில் பெரிய அளவிலான தரைப்போரை தொடங்குவதில் உறுதியாக உள்ளது இஸ்ரேல். காசா பகுதியில் போர் நிறுத்த ஒப்பந்தம் தொடர்பாக கைரோவில் ஹமாஸ் மற்றும் இஸ்ரேலிடையே 2 நாட்கள் நடந்த புதிய நேரடியற்ற பேச்சுவார்த்தைகளின் போது பேச்சுவார்த்தைகளின் மத்தியஸ்தர்களாக கத்தார், எகிப்து மற்றும் அமெரிக்காவின் பிரதிநிதிகளும் கலந்து கொண்டனர். அதில் போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் இருந்து ரஃபாவை விலக்க வேண்டும் என்று இஸ்ரேல் நிபந்தனை விதித்ததன் மூலம் இஸ்ரேல் அமெரிக்காவுக்கும் ஒரு செய்தி அனுப்புகிறது. ரஃபாவில் தரைப்போரை தொடங்கக்கூடாது என்று அமெரிக்க ஜனாதிபதி அழுத்தம் கொடுத்துள்ள நிலையிலும், ரஃபாவில் தரைப்போரை தொடங்கினால் ஆயுதங்களை தரமாட்டோம் என்று அவர் கூறிய நிலையிலும் ரஃபா நகரில் போர் நடக்கும் என்பதே இஸ்ரேலின் நிலைப்பாடு என்ற செய்தி அமெரிக்காவுக்கு அனுப்பப்பட்டுள்ளது. ஹமாஸ் அரசியல் பணியகத்தின் உறுப்பினர் இஸ்லாத் அல்-ரிஷிக் டெலிகிராமில் ஒரு இடுகையில் கூறிய போது, எங்கள் பிரதிநிதிகள் கைரோவிலிருந்து சிறிது நேரத்திற்கு முன்பர் தோஹாவுக்கு சென்றனர். மத்தியஸ்தர்கள் சமர்ப்பித்த ஆவணத்தை அங்கீகரிப்பதன் மூலம் எங்கள் அர்ப்பணிப்பு மற்றும் எங்கள் நிலைப்பாட்டை நாங்கள் உறுதிப்படுத்துகிறோம். ரஃபா மீதான இஸ்ரேலின் படையெடுப்பு மற்றும் ரஃபா எல்லைக்கடவை ஆக்கிரமிப்பு ஆகியவை மத்தியஸ்தர்களின் முயற்சிகளை தடுப்பதையும் ரஃபாவில் ஆக்கிரமிப்பு மற்றும் அழிப்பு போரை அதிகரிப்பதையும் நோக்கமாக கொண்டுள்ளன என்று குறிப்பிட்டார். அதன் பங்குக்கு எகிப்திய அரசு ஊடகம் வெளியிட்ட தகவலில், காசா பகுதியில் ஒரு போர் நிறுத்தத்தை ஏற்படுத்துவதற்கான மறைமுக பேச்சுவார்த்தையில் இரு தரப்பினரின் கருத்துக்களையும் நெருக்கமாக கொண்டுவர செய்யப்பட்ட மத்தியஸ்தர்களின் முயற்சிகள் பலனை கொடுக்கவில்லை. பங்கேற்ற ஹமாஸ் மற்றும் இஸ்ரேலின் பிரதிநிதிகள் கைரோவை விட்டு வெளியேறினர் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. போர் நிறுத்தத்தின் போது கூட ரஃபாவில் நடவடிக்கைகளை தொடர முடியாத ஒரு ஒப்பந்தத்திற்கு இஸ்ரேல் உடன்பட மறுப்பதாக அமெரிக்க அதிகாரிகள் சுட்டிக்காட்டினர். அதிகாரப்பூர்வ ஹீப்ரு ஊடகம் காசா பகுதியில் கைதிகளை பரிமாற்றிக் கொள்வதற்கும் போர் நிறுத்தத்தை ஏற்படுத்துவதற்குமான மறைமுக பேச்சுவார்த்தைகளில் இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் இயக்கத்திற்கு இடையே உள்ள வேறுபாடுகள் தீர்க்க முடியாதவை என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. சிஐஏயின் இயக்குனர் வில்லியம் பேர்ன்ஸ் திட்டமிட்டபடி கைரோவிலிருந்து அமெரிக்காவுக்கு செல்கிறார் என்றும் கூறப்படுகிறது. அமெரிக்க உளவுத்துறை இயக்குனர் கடந்த வார இறுதியில் மத்திய கிழக்குக்கு சென்று காசா போர் நிறுத்த உடன்படிக்கையின் இறுதி முடிவை எட்டும் முயற்சியின் ஒரு பகுதியாக அந்த பகுதிக்கு விரைவான சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டார். முதலில் கைரோவில் தரையிறங்கிய பின்னர் அவர் தோஹாவுக்கு சென்றார். பின்னர் கைரோவுக்கு சென்றார். பின்னர் இஸ்ரேலுக்கு சென்றார். அங்கிருந்து மீண்டும் கைரோவுக்கு திரும்பினார். எதுவும் சரிவராத நிலையில் அமெரிக்கா திரும்புகிறார். ஹமாஸ் கடந்த திங்கட்கிழமை மாலை எகிப்து மற்றும் கத்தார் தரப்புகளுக்கு புதிய போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் முன்மொழிவுக்கு ஒப்புதல் அளிப்பதாக கூறிய போது அந்த முன்மொழிவை மறுத்தது இஸ்ரேல். இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நேத்தன்யாகு ஹமாஸின் நிலைப்பாடு நமது படைகள் ரஃபாவுக்குள் நுழைவதை தடுப்பதை நோக்கமாக வைத்திருக்கிறது என்றும் அது இஸ்ரேலின் தேவைகளில் இருந்து வெகு தொலைவில் உள்ளது என்றும் கூறினார். அவரது அந்த கூற்றின் அர்த்தம் இப்போதுதான் புரிகிறது. ரஃபாவில் ஒரு பெரிய ராணுவ நடவடிக்கைக்கு ஆயுதங்களை வழங்க மாட்டோம் என்ற அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் எச்சரிக்கையை நிராகரித்து பிரதமர் பெஞ்சமின் நேத்தன்யாகு ஹமாஸுடன் போர் தொடரும் என்று உறுதியளித்தார். தனித்து நிற்க வேண்டும் என்றால் தனித்து நிற்போம் என்று நேத்தன்யாகு வெளியிட்ட காணொளி அறிக்கையில் தெரிவித்துள்ளார். இஸ்ரேலுக்கு அனுப்ப திட்டமிடப்பட்ட துல்லியமான ஆயுதங்களின் ஏற்றுமதி இடைநிறுத்தப்பட்டதாக அமெரிக்க பாதுகாப்பு செயலாளர் லாய்ட் ஆஸ்டின் தெரிவித்ததை தொடர்ந்து நேத்தன்யாகுவின் அறிக்கை வந்தது. ஜோ பைடன் தனது உறுதிமொழியை நிறைவேற்றினால் அது 40 ஆண்டுகளுக்கு மேலான அமெரிக்க இஸ்ரேல் உறவுகளில் இஸ்ரேலுக்கான ஆயுதங்களை நிறுத்திய முதல் அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் என்பதை குறிக்கும். இது காசா போரில் வாஷிங்டனுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே வளர்ந்து வரும் பகைமையை வெளிப்படுத்தும் நடவடிக்கையாகவும் மாறும். ஹமாஸை தோற்கடிக்க ரஃபாவில் ஒரு பெரிய ராணுவ நடவடிக்கை அவசியம் என்று இஸ்ரேல் வலியுறுத்தியுள்ளது மற்றும் அச்சுறுத்தலை நிலையாக்க வேறு வழிகள் இருப்பதாக ஜோ பைடன் நிர்வாகம் உறுதியாக உள்ளது. பைடனின் அறிக்கை இஸ்ரேலின் எதிரிகளுக்கு ஒரு ஆபத்தான சமிக்ஞையை அனுப்பியது என்று பல அமெரிக்க ராணுவ விமர்சகர்கள் மற்றும் அரசியல்வாதிகள் எச்சரித்தனர். இஸ்ரேலின் தேசிய பாதுகாப்பு அமைச்சர் இட்டாமர் பென்-கிவிர் தமது சமூக வலைதள கணக்கில் எளிய செய்தியை வெளியிட்டார். அந்த எளிமையான செய்தி ஹமாஸ் பைடனை நேசிக்கிறது என்பதுதான்.
அமெரிக்க முன்னாள் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஜோ பைடன் ஹமாஸின் பக்கம் செல்கிறார் என்று குறிப்பிட்டார். இஸ்ரேலுடன் ஜோ பைடன் நீண்ட காலமாக கசப்பான வரலாற்றை கொண்டுள்ளார் என்று கூறிய அமெரிக்க செனட் உறுப்பினர் டெட் க்ரூஸ், பல ஆண்டுகளுக்கு முன் ஜோ பைடன் ஒரு செனட் உறுப்பினராக இருந்தபோது லெபனானில் இஸ்ரேலின் நடவடிக்கை தொடர்பாக கருத்து தெரிவித்த போது இஸ்ரேலுக்கான ராணுவ உதவியை நிறுத்துவதாக அச்சுறுத்தியதை நினைவு கூர்ந்தார்.